நாராயணிய விளக்க உரை 40வது தசகம். பூத்தனையின் மோக்ஷம். ஸ்லோகம் 1. வசுதேவர் நந்தகோபரை காண்பது. அதன் பிறகு நிறைந்த மங்களத்திற்கு இருப்பிடமான நந்தகோபன் கப்பம் செலுத்துவதற்காக கம்சனின் ராஜதானியான மதுரைக்கு சென்றான். அங்கு கம்சனுடைய மந்திரிகளின் முயற்சியை அறிந்த தங்கள் தந்தையான வசுதேவர் நந்தகோபரை கண்டு சொன்னாராமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்தனராம். ஸ்லோகம் 2. வசுதேவர் கூறுதல். ஓ தோழனே, உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்க எனக்கு பிறந்தது போல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்று வசுதேவர் நந்தகோபனை தங்களுக்கு தந்தையாக கூறிய ஆதரவாய் மேலும் சொன்னாராம். ஸ்லோகம் 3. நந்தகோபன் கிளம்புதல். ஓ நந்தகோபா, இந்த நேரத்தில் உன் இருப்பிடமான கோகுலத்தில் சில கெட்ட சகுனங்கள் காணப்படுகின்றன. அதனால் நீ சீக்கிரம் செல்வாய் என்று வசுதேவர் கூறினார். இந்த சொல்லை கேட்டு நந்தகோபன் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று எண்ணி வேகமாக சென்றாராமே என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பன் ஆம் என்று தலையை அசைத்தனராம். ஸ்லோகம் 4. பூத்தனை வருதல். அதற்கிடையில் அழகங்களை தம் இனமோவென வட்டமிடும் வண்டுகளால் சூழப்பட்ட கூந்தலையுடைய அழகிய பெண் ஒருவள் நந்தகோபன் வீட்டில் கபட குழந்தை வேஷம் பூண்ட ஓ குருவாயூரப்பா, தங்கள் சமீபம் வந்தாளாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 5. பூத்தனை ஸ்ரீ கிருஷ்ணனை தூக்குதல். உடன் எல்லா குழந்தைகளுடைய உள்ளத்தையும் கவர்ந்து கொண்டு வரும் பெண்ணை கண்டு கோபிகா ஸ்திரீகள் இந்த பெண் யார் என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். அதே க்ஷணத்தில் ராட்சச குலத்தில் பிறந்த பூத்தனையானவள் தங்களை கையில் எடுத்தாளாமே. ஸ்லோகம் 6. பூத்தனை ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பாலூட்டுதல். அந்த பூத்தனை தன்னை தடுக்காமல் இருக்கும்படி தன் பாப்ப விலாசங்களால் கோபிகைகளை கவர்ந்தாள். பிறகு வீட்டின் உள்ளே ஒரு இடத்தில் அமர்ந்து கபட குழந்தையான தங்களுக்கு பூத்தனை ஸ்தன்யம் கொடுத்தாளாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 7. ஸ்ரீ கிருஷ்ணன் பாலோடு அவள் உயிரையும் உண்ணுதல். குழந்தைகளை கொல்வதால் மிகுந்த கோபமடைந்த தாங்கள் பயமின்றி அந்த பூத்தனையின் சரீரத்தில் ஏறி கெட்ட விஷயம் நிறைந்த அவள் ஸ்தனத்தை பெரிய மாம்பழம் போன்று உரிந்து சாப்பிட்டீர்களாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 8. பூத்தனை மடிந்து விழுதல். தாங்கள் பால் சாப்பிடுவது போல அவளுடைய பிராணன்களையும் சேர்த்து குடித்தீராமே. உடனே அவளும் இடி போல கூச்சலிட்டு கொண்டு பயங்கரமான ராட்சச உருவத்தோடு பூமியில் 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு விழுந்தாலாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 9. பூத்தனையின் பயங்கர கூச்சலால் கோகுலம் நடுங்குதல். கோகுலத்தில் அந்த பூத்தனையினுடைய கொடூரமான குரலை கேட்டும் பயங்கரமான சரீரத்தை கண்டும் கோபர்கள் மிகுந்த மயக்கத்தை அடைந்தார்களாமே. அப்போது சவமாய் கடந்த ராட்சசியின் மார்பில் விளையாடிக் கொண்டிருந்த தங்களை கோபிகைகள் பரபரப்புடன் தூக்கினார்களாமே என நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையே அசைத்தனராம். ஸ்லோகம் 10. குழந்தையை ரட்சிக்க பகவானை வேண்டுதல். உலகங்களுக்கெல்லாம் மங்களங்களை அளிக்கும் தங்கள் நாமங்களை கொண்டே அந்த கோபிகைகள் தங்களை பலவிதமாக ரட்சித்தார்களாமே. ஓ குருவாயூரப்பா, தாங்கள் என் ரோகங்களை போக்கி தங்கள் பக்தனாக செய்ய வேண்டும். ஸ்ரீஹரையே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.